கைஸ் இதுதான் எங்கள் பேச்சுலர் ரூமு துபாயில். ஒரே கம்பெனி ஸ்டாஃப் தான். ஆனால் பாருங்க இது பேச்சுலர் ரூமு கிச்சன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஜோக் மேலே பண்ணுறீங்க நீங்கள். பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க இந்தியாவில் நாட்டில் வீட்டில் இருக்கிற கிச்சன் கூட இவ்வளோ நீட்டாக இருக்காது. அடுப்பெல்லாம் பக்காவாக க்ளீனிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் ஷெல்ஃப் எல்லாம் மேலே வந்துடும். நாங்கள் வேலை பார்க்குற கம்பெனி எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு பண்ணி தருது ஃப்ரீயாக. நல்ல கம்பெனி. கோகோனட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் இப்போ தான் தேங்காய் வந்து இப்படியும் கிடைக்கும், முழு தேங்காவும் கிடைக்கும் கோகோனட்டு. இது இப்போ குக்கிங்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. இது இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா சிக்கன் சாசேஜ். இது மாதிரி கடையில் ரெடிமேடாக ஃப்ரோசன் சாசேஜ் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்துருக்காங்க. அது ஒரு மாதிரி சைஸில் இருக்கும், எதுவும் தப்பு பார்க்க ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்கும். இது பாருங்கள், இது இப்படி தான் கட் பண்ணி. உங்களுக்கு ஒரு புது ஒரு வார்த்தை சொல்கிறான். துபாயில் சால்ட்டுக்கு என்ன சொல்லுவார் தெரியுமா? சால்ட்டு தான் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். மாமா ப்ளீஸ் இதெல்லாம் வந்து எடிட் பண்ணி வீடியோவில் வராது. சால்ட்டுக்கு இதுதான் எங்கள் சுபா சொல்லுவாங்க. ஆமா நீ யாரு? இங்கே பாருங்க, இப்போ இதை செஞ்சாங்கன்னா இன்னும் 2 நாளைக்கு தான் சாப்பிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சொல்லக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஜாக் ஃபுட்டோட இது அந்த கிச்சனுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்போ மாடுலர் கிச்சனா இப்போ ஒன்று சொல்கிறாங்களே இந்தியாவிலலாம் வீடு கட்டுறப்ப கிச்சன்லேயே மாடுலர் கிச்சன். அந்த மேலே அந்த இதுக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? கபோர்டு. இந்த புகை உரியிறது இல்லைப்பா, இதுக்கு கிம்பிளியா ஒரு பேர் சொல்லுவாங்க. என்னது இதுக்கு என்ன அது இந்த புகை இழுக்கிறதுக்கு இது என்ன பேர்? அது மாதிரி பாருங்க எல்லாமே இருக்குது நம்ம ரூமில். மாடுலர் கிச்சனு, லைட்டு, அதில் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது வந்துருக்கு பாருங்க. லைட்டு ஆஃப் பண்ணால் ஆன் பண்ணுறோம். பக்காவாக இருக்கும் எல்லாம். கேஸ் லைன்லாம் இங்கே துபாயில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பைப்பில் வந்துடும் கேஸ்லாம். அந்த இந்த எல்லோ கலர் பைப் தான் கேஸ் பைப்பு இது. ஆமாம், அதுக்கு நம்மளுக்கு பில்லு வந்துடும். மாதம் ஆனால் கட்டிக்க வேண்டியதுதான் எவ்வளோன்னு. இது நாங்கள் இப்போ வந்து எங்கள் கம்பெனி அக்காமடேஷனில் இருக்கோம். ஃபிஷ் குழம்பு யாரோ ரூமில் செஞ்சுருங்க ஃப்ரெண்ட். ஆமாம், இங்கே பாருங்கள், இது வந்து கேரளா டைப் ஃபிஷ் கறி யாரும் செஞ்சுருக்காங்க. இருக்குது ஆக்சுவலி தான் நல்லா இருக்கா? இந்த சைடு வந்தீங்கன்னா ஏன் இப்படி நிறையா பாக்ஸ் இருக்குன்னா, டிஃபன் பாக்ஸு நிறையா பாத்திரம் இருக்கா? ஏன்னா நிறையா மெஸ் எங்கள் ரூமில். சில பேர் 3 பேர் ஒரு மெஸ்ஸு, சில பேர் ஒரு ஆள் ஒரு மெஸ்ஸு. இது என்னன்னே தெரியல, கருப்பாக இருக்குது, தின்னு பார்த்தா தெரியும். இது வந்து பயிர் அதான் பாருங்க. இது அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. என் ரூமில் பாய் 4 நாளைக்கு முன்னாடி செஞ்சதுன்னு நினைக்கிறேன். யாராவது சாப்பிட்டாலும் எலிக்கு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரூமில் எதுவும் எலி வந்துச்சுன்னா போட்டோம்னா தின்னுட்டு செத்து போயிடும். அப்புறமாட்டி இது பேர் என்னது பாய்? இது பேர் என்ன? ஓகே. அது அப்படியே தின்னுலாமா பாய்? இதை இல்லை, இது வந்து இதை ஃப்ரை பண்ணணுமா? ஆயிலில் போட்டு எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, இப்போ பாருங்க எங்கள் ஆள் ஈஸ்வர் குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் சாசேஜ். இது என்ன சிக்கன் சாசேஜ்? என்ன சாசேஜ்? இது வந்து சிக்கன் சாசேஜ் தான். ஓகே. ஆனால் இதோட எப்படி சொல்கிறது, வாயில தான் சொல்லு. அது பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். எவ்வளோ நேரத்தில் அதை செஞ்சு முடிப்பீங்க? ஒரு 30 மினிட்ஸில் செஞ்சிருவீங்களா? 30 மினிட்ஸ் ஆகிடும். வீடியோ இப்படி சொல்லக்கூடாது. இது ஃபேமிலி பார்க்கணும், ஃபேமிலி கண்டென்ட். ஓகே. நம்ம ஃபேமிலி பார்க்கக்கூடிய சேனல் தான் நம்ம. என்ன ஈஸ்வரு, அதனால தானே பம்பு செட்னே பேர் வச்சுருக்கணும். ஒருத்தன் பாப்பா மாதிரி எப்படி பாப்பானுங்க ஒரு ஃபேமிலி. நோ திஸ் இஸ் ஃபார் ஒன்லி ஜென்சி கிட்ஸ், ஒன்லி ஃபார் டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்போ 3 பேர்ல இந்த மெஸ்ஸில் ஒரு ஆள் தான் நல்லா வேலை பண்ணுவார். அந்த 2 பேர் வந்து ஷோ ஆஃப் தான். யார் அந்த ஒரு ஆள்? அதில் வந்து நான் சொல்றது இப்போ பாரு, அடியை மட்டும் பா. நான் இருக்கும், என் பாய் இருக்கும், இல்லைன்னா இதான் கண்டென்ட் கொடுக்காதுல்ல. சும்மா இதெல்லாம் இந்த கண்டென்ட்டுக்காக தான் வேலை செய்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாம் தக்காளி இதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். கட் பண்ணுறேன்னா கொடுக்க மாட்டேன். எதுக்கான இந்த வீடியோக்காக அந்த சைடு காமி. ஓகே. இதெல்லாம் நம்ம கட்டிங் ஸ்டைல் வந்து ஆஃப் பண்ண மச்சான். பாஸ் பண்ணோம். எடுத்தாச்சு.
ஆன் பண்ணிச்சா? வா. ஹாய் கைஸ். எனக்கு தான் இப்போ எல்லாரும் சத்யா ஹாய் பண்ணியாச்சா டிக்கெட் ஓகே சூப்பரா விளாக் தான் வாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வெட்டியா ரூம்ல இருக்கிறோம். பாய் வாங்க, வீடியோக்குள்ள வாங்க. ஏன் வெக்க போறீங்க? உங்களுக்கு ஒன்றும் பொண்ணெல்லாம் பார்க்கல, வாங்க. சிக்கன் சாசேஜ் சிக்கன் சாசேஜ்ங்கிறது இங்க உள்ள ஏழை குடிமக்கள் வந்து சமைச்சு சாப்பிட்ற ஃபுட்டு. நீங்க ஒன்று சாசேஜ்னு ஒன்று பெருசா நினைச்சிடாதீங்க. ஆனால் அது பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சிக்கன் தான். சிக்கன் எல்லாம் எப்படி சொல்றது மிக்சிங் பண்ணிட்டு அந்த நம்ம கோதுமை மாவு எப்படி மிக்சிங்னா நீங்க சரக்கு கொஞ்சம் இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? பேசுவாப்ல முன்ன பேசுவாப்ல, கண்டுக்காதீங்க, சொல்லுப்பா. அப்படிதான் இருக்கும். அது வந்து ஐஸ்ல வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டு சிக்கன் சாசேஜ் சொல்லுவாங்க. அதுதான் சிக்கன் தான். ஆனா எப்படி சொல்றது ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதான் ஏதாவது ஒன்று சொல்லி சார். சிக்கன் தான் இவர்தான். இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க துபாய் பம்ப் செட் யூடியூப் சேனலோட கண்டென்ட் கிரியேட்டரு ஆட்டகாடு. இவர் பின்னாடி வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு பாருங்க, எங்க ஆளினால் அழகராஜா. அவர் தான் எங்க யூடியூப் சேனலோட சினிமாட்டோகிராஃபர் பிளஸ் எடிட்டர். எடிட்டிங் பண்ண மாட்டேன். எல்கேஜில பட்டேன். சேனலுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட். ஆனா பண்ணுவாப்ல அப்படி சீக்கிரத்துல. இவர் எங்க பாய், నేనెంత ఎదవనో నాకే తెలియదు. ரூமோட பாய். எங்களோட ரூம் பாய். துபாய் வந்த புதுசுல 3 தடவை ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. நானே பெருமைப்பட்டேன் என் ரூம்ல, இப்படி ஒரு ஆள் நம்ம ரூமுக்கு வந்திருக்கானேன்னு. 10 நாள் தாங்க பண்ணான். 11 நாள் கேட்டேன், பாய் என்ன பாய் இது ஒரு ஊராக எல்லாம் போச்சு. எனக்கு துபாய்க்கு வந்து புலம்புறாங்க. பரவாயில்ல, பாய் வந்து நேற்று என்னோட பாயோட ஒரு 2 days முன்னாடி ஒரு செல்லு தொலைஞ்சு போச்சு. எப்படி சொல்றது உடைஞ்சு போச்சு. நேற்று தான் ஒரு புது மொபைல் வாங்கினா நூன்ல ஹானர் மொபைல் ஓபன் பண்ணிட்டோம், அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஆனா மெயில் வந்து இருக்குது, ஆனா பாஸ்வேர்ட் இல்ல. மொபைலை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணலாம்னு ஒரு வீடியோவே எடுத்தோம் கைஸ். ஆனா எல்லாரும் சொல்றாரு உங்க எங்க கைப்பட்டதுனால தான் அந்த போன் விளங்காம போச்சு. மெயில் ஐடியே மறந்துட்டாங்க. ఏదో తేడాగా ఉందేంటి? இப்போ ஒரு வழியாக ஏதோ ஒரு வேற ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இதோட அன்பாக்சிங் வீடியோ சீக்கிரம் வரும் கைஸ். ஏதோ அப்படி அமுச்சு விட்டேன், ஆஃப் பண்ணி விட்டுருப்போம். இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து சிக்கன் சாசேஜ் வந்து செய்ய போறோம். ஆமா, எல்லாரும் வாங்க வந்து சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டு. இப்போ நாங்க எதுல திரும்ப வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து இது பேர் என்ன, ஸ்டாண்ட் பேர் என்ன, என்ன கிம்மியா கிம்பிள் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். நாங்க எந்த சைடு போனா அங்க வருவாப்ல. என்ன வரல இங்கிட்டு போ. ஐயோ ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சுடா. ஐயோ நான் இவ்வளவு நேரம் பேசுறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலையா? ஆகுது அங்க திருப்பி கேமரா திருப்பி. அந்த இது நீங்க சென்சார் தான் எல்லாமே. என்னடி அந்த சைடு போறான்? இங்கிட்டு வாடா, அதுக்கு தான்டா வரும். வருது திரும்புது. இந்த பக்கம் வரும் வரமாட்டேன்னு சொல்றேன். நீ புடிச்ச இமேஜ் சென்சார் புடிச்சு குழப்புனா நான் ஒண்ணு வேற லாக் ஆயிருக்கும். வருது வா. இங்க வா. நீ நவுந்து வா. அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. சரியா போறேன். நாங்க தான் புதிய கண்டென்ட் கோஸ்ட். என்னோட பேஸ் தான் இப்போ உனக்கு கொடுத்து. இப்போ வந்து எங்க M7 கோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த അല്ല റൂമിൽ ഗോസ്റ്റ് അതിനെ സെൻസർ ചെയ്യും. கரெக்ட். இந்த சேனல் வந்து ஒரு சவுத் இந்தியன் சேனல். திடீர்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு ஒருத்தன் பேசுவான், திடீர்னு ஒருத்தன் மலையாளம் பேசுவான். தமிழ் ட்ராக்கிங் ட்ராக்கியா? ட்ராக்கிங். ஐயோ திரும்பிடுச்சியா? என்ன பிரச்சனை? வணக்கம் மக்களே. ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ நாங்க எதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா iPhone 17 Pro Max. அது எந்த டூலை யூஸ் பண்ணி பண்றோம்னா M7ங்கிற மாடல் கிம்பிள். அது ஆனா கம்பெனி பேர் வந்து வாயிலே வராது. ஏதோ ஹவாயா ஐயோ அது என்ன ஹவாய் இல்லடா. இதுதான் அந்த பாக்ஸ் M7 தான் பாக்ஸ். ஓபன் பண்ணிருக்கோம். இது பிராண்ட் பாத்தீங்கன்னா ஹாமன். ஏதோ அரபிக் வேர்டு போல. அது எங்களுக்கு சரியா ஸ்பெல் பண்ண வரல ஸ்பெல்லிங். ஆமா, நீங்க போற இடம்லாம் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபேஸை வந்து அதுவே ட்ராக் பண்ணி அப்படியே ரொட்டேட் ஆகும். இது என்னோட ஃபேஸ் ட்ராக் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அந்த போஸ் பாருங்க. கேமரா போய் மாத்துறது. என் பின்னாடி இருக்கார்ல அவர்தான் என்னோட ரூமோட மெஸ்ஸோட செஃப் சீனியர். ஆனா எல்லாம் யூடியூப் பண்ணிட்டு தான் நடிகருக்கு வணக்கம். காப்பி பண்ணுவாரு. பேட் வேர்ட்ஸ் வந்து நாங்க கவலைப்படாதீங்க, நாங்க சென்சார் இது பண்ணிடுவோம், பீப் சவுண்ட் போட்டுருவோம். அதனால நீங்க எதுவும் பயப்பட வேணாம். பப்ளிக் எதுவும் நாங்க வந்து ஹார்ம் பண்ண மாட்டோம். எங்களை அறியாம வாயில வந்துடும் சில நேரத்துல.
సరిపోయారు ఇద్దరును సాగుతుంది. அப்படின்னா ஃபுல்லாவே டீப் தான். இது வந்து உங்களுக்கு சிம்பிளா பேச்சுலர் எப்படி சொல்றது, அரை மணி நேரம்ல முடிச்சது நாங்க 10 நிமிஷம் முடிச்சிட்டு. ఇది ఒట్టి ట్రయల్ దేనమ్మా, మెయిన్ పిక్చర్ నువ్వు ఇంకా చూడలేదు, చూసావు అదిరిపోతావు.